பிரியமானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் அடியனுக்கு கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவன் நம்மோடு இங்கு நம்மை வழி நடத்துவாராக. அவரவருக்கு அளிக்கப்படுகிற கிருபைகள் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு விதமான கிருபை, மற்றொருக்கு ஒரு விதமான கிருபைகள். தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களிலே உபயோகப்படுத்துவார். ஊழியங்களிலே ஊழியக்காரர்களில் அவரவருக்கு அனுப்பப்பட்ட கிருபையின்படி அவரவர் போராடி பிரயாசப்பட வேண்டியது அவர்களுக்கு அவசியமா இருக்கிறது. இதான் பவுல் சொல்கிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி அடியை போராடி பிரயாசப்படுகிறேன், போராடி ஜெயம் பெற பிரயாசப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த ஊழியத்திலே பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. போன வாரம் சொன்னேன், குத்தபத்தி சாய்பாபா இங்க பார்க்க வந்தா 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து இருந்தார். திரும்பிட்டு அவர் போயிட்டார். கல்கி பகவான் இறந்து போயிட்டார். அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. கல்கி பகவான் இறந்து போயிட்டார். அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் அவர் வருவதற்கு முன்னே ஒரு அந்தகாரம் இருக்கும். அந்த அந்தகாரத்தை இருக்கிறது. அருமையானவர்களே, கல்கி பகவான் யார்? அவர் கடவுளா? அவர் எங்க இருக்கிறார்? செத்து போனார்களா? ஏன் அவர்களை பார்க்க வேண்டும்? நான் அவரை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தன்னை எல்லோரும் தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். யார் தான் தேவன்? வானத்தை பூமியும் படைத்த சர்வரமுள்ள தேவனை அல்லாமல் தேவன் யார்? வானோர் வானத்தோர் பூமியின் கீழானும் யாவரும் முழங்கால்களும் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாகதான் முழங்க வேண்டும். வானத்தின் பூமியிலும் உள்ள சகல அதிகாரம் இயேசுவின் நாமம் அல்லாமல் பூமியிலே வேறு நாமும் கட்டளிடப்படவில்லை. அப்படியான அந்த கல்கி பகவான் யார்? அவர் தெய்வமா? அவர் செத்து இருக்கிறார். நான் அவரை பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கூறப்பட்டதால் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து செத்து அவர்கள் தெய்வங்களாக அறிவிக்கப்படுகிறார். ஆமென். இந்த வேதத்தில் இருக்கிற உங்கள் லோகப்பிதாக்கள் அவர்கள் பூமியிலே பிறந்து மாண்டு மடிந்து போனவர்கள் சொல்கிறார். லோக பிதாக்கள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. மனிதர்கள் பூமியிலே அலைவதை பார்க்கிறோம். செத்த ஆவிகள் தான் நிறைய அலைந்து கொண்டிருக்கிறது. ரோடுகளிலே போனால் செத்த ஆவிகள் தான் நிறைய நடமாடுகிறது. பூமியிலே மனிதர்கள் நடமாட்டம் கம்மிதான். செத்த ஆவிகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கிறது. பகலும் இரவுமாக அவைகளின் நடமாட்டம் தான் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சில ஊழியக்காரர்களுக்கு அறிகிற கிருபை கிடையாது. இவைகள் எல்லாம் சில ஊழியக்காரர்கள் பார்க்க முடியாது. தேவ ஜனங்களுக்கு கண்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த அருளப்பட்ட கிருபைப்படி ஆவிகள் நடமாட்டங்களை அறிந்து கொள்கிறேன். ஆவிகள் ஓட்டம் பிடித்து ஓடுகிறது. அருமையானவர்களே, செத்து போனவர்கள் பூமியிலே பெருகி இருக்கிறார்கள். அவருக்கு பரலோகம் இல்லை, பரலோகம் போக முடியவில்லை. ஐயோ, இதெல்லாம் தெரிந்து நாம் இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இப்ப நான் இங்கே இருக்கிறோம் என்று அவைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதே ஒரு மனிதனும் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சமணம் பெற்றவன் பெறாதவன் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் இவர் எங்க இருக்கிறார்? பேர் கல்கி பகவான் இங்கே இருக்கிறார். நான் உங்களோடு பேசுகிறேன். நீ யூடியூப்ல பார்க்க போகிறீர்கள். நான் உங்களோடு பேசுகிறேன். வெளியில பாருங்க, செத்த ஆவிகள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. இவன் என்ன பேச போகிறார்? இவர் என்ன பேசுங்க? என் சத்தத்தை கேட்க ஆவிகள் வெளியே காத்து கிடக்கிறது. இது அறிகிற கிருபை யாருக்காக உண்டா? அருமையானவர், எனக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். டிபிஎம்ல வைத்து என் பசுத்தவன் எனக்காக வாங்கி கொடுத்தார் கிருபைகளை. ஆவிகளை காண்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமனப்பட்டால் 3ஆம் நாள் எழும்பினார். பரதேசுக்கு தந்தார். பாதாளத்திலே சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். நான் அறிவிக்கக்கூடாதா? இயேசு கிறிஸ்து ஆவிகளுக்கு மரித்து போன ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார். நாமே அதை செய்யக்கூடாதா? அந்த ஆவிகளை அறிகிற அறிவு பலருக்கு கிடையாது. நிறைய ஆவிகள் செத்து போன அப்படின்னால், ஐயோ, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்காம போய்விட்டேனே அடைந்து திரும்பி கொண்டிருக்கிறார்கள்.
இங்கு உங்களுக்கு தெரியவில்லை. அவைகளின் சத்தம் என் செவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கிரி 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 இந்த சத்தம் கேட்கிறது. அவைகள் வாய் சேர்ந்து செவியில வருகிறது. வெளியிலிருந்து என்னை பார்க்கிறார்கள், என் சத்தத்தை கேட்கிறார்கள். இந்த கல்கி பகவான் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் செத்து போனது உண்மைதான். எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? தேடி பாருங்கள், பார்க்கலாம். அந்த கல்கி பகவானை நான் பார்க்க வேண்டும். அந்த கல்கி பகவானை நான் பார்க்க வேண்டும். அவரோட பேச வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? அதை அறிந்து கொள்வதை நான் தவறா? என் பேர குற்றமா? யார் தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை நான் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் பூமியில வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அருமையானவர்களே, இந்த கல்கி பகவானை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் மனித இடத்துல இருக்கிறாரா? அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? அவர் தெய்வமா செயல்படுகிறாரா? அமர்ந்து போய்விட்டாரா? இப்படி தன்னை தெய்வம் சொல்லிக் கொண்டு வாழ்ந்த அநேக மனுஷர்கள் இருக்கிறார்கள். அதான் வேதத்தில் இருக்க உங்கள் பிதாக்கள் லோக பிதாக்களை போன்று பிறந்து மாண்டு மடிந்து போனவர்கள் என்று சொன்னார். மடிந்து போனவர்கள். இந்த கல்கி எங்க இருக்கிறார் பகவான்? அவரை நான் பார்க்க வேண்டும். அவர் வாழ்க்கை நஷ்டமாய் போய்விட்டது. பரலோகத்துக்கு போகவில்லை, பூமியை அணைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய. என் சத்தத்தை கேட்டவர்கள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தெய்வம் தெய்வம் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் மறித்த பிறகு எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் வாழ்ந்த இடம் என்ன? அவர் நிலைமை பாருங்கள். அவரை நான் பார்த்தே ஆக வேண்டும். தேவனுடைய சித்தமானால் அவரை பார்க்க வேண்டும். அவருடைய ஆவியை நான் பார்க்க வேண்டும். அவரோடு பேச வேண்டும். அவருக்கு வந்த நிலைமை என்ன? தன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டார். இன்றைக்கு அவர் பரலோகத்துக்கு போகாமல் அங்கும் இங்கமா அடங்கி போய்விட்டார்கள். அவர் எந்த கோவிலை தனக்கு புனித ஸ்தலம் என்று வைத்தாரோ அங்க போய் அந்த ஆவி அடங்கி இருக்கோம். அவர் நிலைமையை பாருங்கள். அருமையானவர்களே, தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு அநேகரை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர்களோடு பேச விரும்புகிறேன். இந்த கிருபை பல ஊழியக்காரர்களுக்கு கிடையாது, போதகர்களுக்கு கிடையாது, தேவ ஜனங்களுக்கு கிடையாது. எனக்கு ஆவிகளோடு பேசுவது பழக்கம் இருக்கிறது. நிறைய ஆவிகளோடு பேசுவேன். நீ யார்? நீ யார்? நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் போது ஒரு பேய் பிடித்த ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். அவைகள் போகவே இல்லை. இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவருடைய நாமம் இல்லாமல் பூமியிலே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீ யார் என்று சொல்லி அந்த ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஐயோ, எனக்கு தெரியாது, தெரியாமல் போயிற்று. தெரியாது என்று பொய் சொல்லாது. தேவ ராஜ்யம் சுவிசேஷம் 2000 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொய் சொல்லாது. எத்தனை வருஷங்களாக மிஷனரிகளுக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவித்திருப்பார்களே, நீ பொய் சொல்கிறாய், அகன்று போ என்று சொன்னேன். அந்த மனிதனுக்கு அந்த ஆவிகள் அகன்று போய்விட்டது. சர்வவல்லமை தேவனை கடிந்து கொண்டார் ஓ என்று சொன்னேன். போய்விட்டார். மனிதர்கள் செத்து போனார்கள். மனிதர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். நிறைய பேர் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். செத்து போனவர்கள் தான் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். மனுஷங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். வழுக்கில் இருக்க பிள்ளைகளுக்குள்ளே போய் அவைகள் எல்லாம் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஜீவனோடு ஜீவனால் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். ஒரு மனிதன் அக்கிரமக்காரனால் மறித்து போனால் அந்த ஆவி அந்த வயிற்றில் பெண்ணோட கர்ப்பத்தில் இருக்க பிள்ளைக்குள்ள போய்விட்டால் அவன் எப்படி அக்கிரமக்காரனோ அந்த பிறந்த குழந்தையும் அக்கிரமக்காரனாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? மனிதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவன் நிலைமையை பாருங்கள். அந்த கல்கி பகவானை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அவர் எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது. வெளியில் இருக்கிற ஆவிகளின் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது. வெளியில் இருக்கிற ஆவிகள் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இவர் என்ன சொல்கிறார்? இந்த பாக்கியம் நமக்கு இல்லாமல் நாம் மறித்து போய்விட்டோமே. பல ஆவிகள் அணிந்து கொண்டிருக்கிறது. காற்றிலே பரவி கொண்டிருக்கிறது ஆவிகள். பூமியில ரோடா ஆவிகள் ஓடுகிறது. நான் பார்த்து கொண்டே போகிறேன். ஒரு உத்தரவு ஆவிகளுக்கு அறிவிக்கிறது இல்லை. பாளையங்கோட்டையில இருக்கும் போது அங்க ஒரு சேரட்டக்கர் காலேஜ் அந்த ரோட்டு வழியாக வருகிறேன். பைக்ல 17 அடி 18 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிறார் ஒருவர். அந்த ரோடே அவர் கடந்து வருகிறார். நான் என் வண்டி அவர் மேல பட்டால் வண்டி தூக்கி வீசி இருக்கும். என் வண்டி தான் விழுந்திருக்கும். நான் தான் விழுந்திருப்பேன்.
நான் ஒரு இடத்துல சொன்னேன், இவர் யாருன்னு கேட்டால் அவன் தேனியில இருந்து வருவான். எங்கிருந்து வருவான்? தேனி என்று யானை கூப்பிட்டுப்பாங்க, அதான் வந்திருக்கிறான். அருமையானவர்களே, தன்னை தேனியில இப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. ஆனால் அவர்கள் தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் பரலோகத்துக்கு போகவில்லையே. அவர் நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள் பாரு. ஒரு மணிக்கு போனார். அவர் சொன்னான், என் குலத்துக்கும் என் குடும்பத்துக்கு நான் குலதெய்வமாய் மாறப்போகிறேன் என்று மாறி சொல்லிவிட்டார். அந்த நபருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கவில்லையே. எவ்வளவு சம்பாதித்தாலும் தன் உயிர் போகவில்லையே. அவர் நிலவை பரிதாபத்துக்குரியதாக போய்விட்டது. எவ்வளவு செல்வங்களை செல்வாக்குகளை சேகரித்தாலும் பரலோகம் போகவில்லை. தன் குடும்பத்தோடு நான் நினைவு விடுகிறேன், குடும்பத்துக்கு நான் குலதெய்வமாய் மாறப்போகிறேன் என்று போய்விட்டார். பேரை சொல்ல விரும்பவில்லை. அவர் நிலைமை பாருங்கள். எவ்வளவு பணங்களை சம்பாதித்தாலும், அந்தஸ்து கௌரவங்களை சம்பாதித்தாலும் பரலோகத்துக்கு போகவில்லை. அவர் செய்த பாவம் அவரை பரலோகத்துக்கு போக விடாமல் அடக்கி விட்டது. தேவனை தான் பார்க்கிறேன். ஆண்டவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களை நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் உத்தரவாதிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு ஜனங்களை அனுப்பத்தான் வேண்டும். இந்த காலத்துக்கு கொண்டு விசுவாசி மறித்து போனால் நீதான் பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டும். உங்களுக்கு தலைவிதி. பரலோகத்துக்கு அனுப்ப முடியாவிட்டால் தேவ சமூகத்திலே காத்திருந்து பலன் அடைந்து நீ தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த வேலையை செய்ய. வெறும் சபை பிரசங்கம் என்னால் மட்டும் போதாது. நாம் ஆத்துமாக்களை நடத்த வேண்டும். பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டும். தான் ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர்கள் விரும்ப வேண்டும். ஒரு பெல்லோஷிப்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மறை பெல்லோஷிப் எனக்கு பெரிதல்லங்க, போதகர்கள் ஐக்கியங்கள் பெரிதல்ல. என்னை அழைத்த சர்வளவிட தேவன் தான் எனக்கு பிரதானமானவர். என்னை அழைத்த சர்வளவிட தேவன் தான் எனக்கு பிரதானமானவர். போதகர்கள் ஐக்கியங்கள் பெரிய விஷயமான இருக்கிறதே கிடையாது. தேவனை நம்பி வாழ வேண்டும். தேவ கிருபைகளை நம்பி வாழ வேண்டும். என்னை அழைத்த அழைப்பின்படி நான் வாழ்ந்தால் எனக்கு போதும். அந்த போதகர் அழைத்து இந்த போதகர் அப்படி ஓடுகிற மனிதன் நான் கிடையாது. விரும்பினா பேசுகிறவனும் போய்யா. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். தேவனை கணுக்கிறவங்க தான் எனக்கு முக்கியம். உனக்கு என்ன கிருபை இருக்கிறது? அநேக செத்து பூமியிலே நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு யாருமே போகலையே. அவன் நிலைமையெல்லாம் எவ்வளவு பரிதாபத்துக்குரியதா இருக்கிறது. வீதியிலே போங்க, கண்ணவாரத்துல போங்க, ஏகப்பட்ட ஆவிகள். மனிதர்கள் 100 மடங்கு என்றால் செத்த ஆவிகள் 500 மடங்குகள் பெருகி இருக்கிறது. பரலோகத்துக்கு போகல. கிறிஸ்தவர்களே பரலோகத்துக்கு போகலங்க, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். ஆவிகள் பேசுகிறது, அவர் சத்தத்தை அடிகிற அறிவு ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறதா? தேவ ஜனங்களுக்கு இருக்கிறதா? இதை நான் சொன்னால் நான் கெட்டவனா, இல்ல தரம் புரண்டவனா, வேற ஆவி உடையவனா? ஆண்டவர் சொல்றவங்க வேற ஆவி உடையவன். அருமையானவர்களே, நிறைய ஆவிகள் பரலோகத்துக்கு போகவில்லை. செத்து பூமியில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்க கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். சரியான ரட்சிப்பு இல்லை. சரியான ரட்சிப்பு இல்லை. ஊழியக்காரர்களோட பரலோகத்துக்கு போவதில்லை. ஒரு மனித உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாங்கிக்கொள்வார்? ஒரு நிர்வாணமாய் வருகிறான், போகும்போது ஒன்றுமில்லாமலே போகிறான். எதை எடுத்துக்கொண்டு போக முடியும்? எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. நான் சம்பாதித்த சொத்து நான் எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமா? எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. மண்ணிலே போட்டு மூடி விடுவார்கள். இந்துக்கள் தலைப்பிள்ளைகளை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். ஒரு நிலைமை வயதாகும். இந்த கல்கி பகவான் யார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த கல்கி பகவான்
யார் என்ன பார்த்துதான் ஆக வேண்டும். அவன் நிலைமை எப்படி இருக்கிறது? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணங்களை சம்பாதித்த அந்த ஆத்மா அழிந்து போன செத்து போனார். அவன் எங்க இருக்கிறார்? யாராலும் போய் தேடி இருக்கிறாங்களா? அவன் நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு செத்து சாகுதுன்னு சொல்லிட்டாங்க. செத்தனா இங்கதான் இருப்பேன். இதே பட்டாபிராமல செத்தனா இங்கதான் இருப்பேன். இங்க இருந்து என்னையா பிரயோஜனம்? பரலோகத்து போலிய 1000 ஞானத்தை அறிவியல் பேசி என்ன பிரயோஜனம்? பரலோகத்து போக நீ செத்து இங்கே கடந்து என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்டவர்கள் பூமியிலே நிரம்பி இருக்கிறார்கள். தன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டது. அருமையானவரே, பூமியிலே எனக்கு அங்கதான் இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால்தான் சொல்லுகிறேன், தேவனை அறிந்த தேவ ஜனமே நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களே நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கொண்ட பல பேரை பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேங்க. இப்போ நான் பார்க்கதான் செய்யணும். கல்கி பகவானை பார்த்துதான் ஆகணும். நான் கல்கி பகவான் யாரு? பார்த்தே ஆகணும். ஒண்ணு அவர் என்ன சந்திக்கணும், என்னை தேடி வந்தாகணும். வெளியிலிருந்து என் சத்தத்தை கேட்டுக்கொண்டதுக்கு நிறைய ஆவிகள் உண்டு. அவைகளுக்கு சொல்லி அவர்களுக்கு சொல்லி அவரை அனுப்ப வேண்டும். ஒருவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த கிருபையெல்லாம் யாருக்கு இருக்கிறது? இந்த நீசனுக்கு தான் இருக்கு. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் மனிதனிடத்தில் அதிகமாக பேசுகிறது இல்லை, ஆவிகளிடத்துல பேசுகிற கிருபை எனக்கு இருக்கிறது. அவங்களுக்கு நிறைய ஆவிகள் இருக்குதுங்க. செத்து போனாங்க பாவம். அவன் நிலைமையெல்லாம் பரிதாபத்துக்குரியது. புதைத்த இடங்களிலே இருக்கிறார்கள், கல்லர் தோட்டங்களிலே இருக்கிறார்கள். நான் அந்த மெரினா பீச்சுக்கு போயிருந்தேன். அண்ணா சதகத்தின் பக்கத்திலே செத்து போனவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள். அண்ணாவினுடைய ரசிகர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள், கலைஞருடைய ரசிகர்கள், ஜெயலலிதாவுடைய ரசிகர்கள் எல்லாம் செத்து போனவர்கள் அங்கே கிடக்கிறார்கள். என் தலைவர் இந்த இடத்துல நான் போகிறேன். போய் என்ன பிரயோஜனம்? எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அண்ணாதுரை பரலோகத்துக்கு போயிருக்கிறார். வேற யாரும் போல. இவங்களாம் கிடக்காங்க. கட்டி சமுத்திரத்தில் அடக்கி விட்டுருக்கு ஒரே ஒரு நபரை மட்டும். எனவே பாருங்கள், நாட்டிலே முதலமைச்சராக பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்து என்ன பண்ணுது? பரலோகத்துக்கு போகவில்லையே, பூமியிலே கிடக்கிறார்கள். தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார்கள். அதனால அவருக்கு லாபம் என்ன? நிலைமை பரிதாபத்துக்குரியதா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவன் நமக்கு கொடுத்திருக்க ரட்சிப்பு வெளியேற பெற்றது. நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகள். தேவன் நமக்கு கொடுத்திருக்க கிருபை பெரியது. அதை கண்ணியமாய் காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோமா? புரியுதா உங்களுக்கு? அதோ ஒருவர் எனக்கு காணிக்க கொடுக்க விரும்புகிறார். அது எதுக்கியா கெடுக்கிற? அது எதுக்கியா நீ கெடுக்கிற? இருட்டுல பிடிச்ச கொழுக்கட்டை, மிட் நைட்ல பிறந்தவனே உன்னாக்கு ஏதை கெடுக்கிறார்? தேவன் ஒருவர் நியாயாதிபதி. தேவன் எனக்கு உதவி செய்வார். ஏன் இதை கெடுக்கிறார்? தேவனை நம்பி வாழ வேண்டும். நான் சீக்கிரம் ஊழியம் செய்தேன். ஒரு பரிசுத்தவனை இந்த கிருபையெல்லாம் வாங்கி கொடுத்தார். அவர் எஸ்பிஎன்எஸ் சாவங்களுடைய டிப்யூட்டி அசிஸ்டன்ட், டிப்யூட்டி பாஸ்டர், இன்டர்நேஷனல் டிப்யூட்டி பாஸ்டரா இருந்தார். பழைய ஆட்களுக்கு தெரியும். அவர் வாங்கி கொடுத்த வரங்கள் கிருபைகள் தான் இதெல்லாம். எனக்கு இதனால பெரிய போராட்டம். ஆவிகளோடு பேசுகிறார். அவையே வந்து நிற்கும். இல்ல ஆவிகள் வேப்பனை கட்டிட்டு வரோம், நிர்மாணமா இருக்கும், துணியே இருக்காது. புரியுதுங்களா? நாக்க தள்ளி நிற்கும். சில வாயில இருமிச்சம் வச்சு நிற்கும். இதெல்லாம் முடியெல்லாம் விரிச்சு போட்டு நிற்கும். இதுல ஆவி நிர்மாணமா வந்து நிற்குங்க. பொம்பளைங்க ஆவி எல்லாம். திருநெல்வேலியில ஒரு இடத்துக்கு நான் பிரேயர் போயிருக்கு. நானும் என் வீட்டம்மாலாம். ஒரு பெண்ணை பாம்பேல இருந்து கூட்டி கொண்டு வந்தாரு. அதை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணேன். யாரு? நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க மராட்டியில சொல்லுங்கன்னு சொன்னேன். அது பேர் சொல்லிச்சு பாத்துங்க. நீ தேவி தானேன்னு சொன்னேன். தேவி என்ன தெரியுமா? துர்கா. அந்த பெண்ணுக்குள்ள இந்த ஆவி சொல்றது துர்கா தேவி. துர்கா தேவி
ஒவ்வொரு குழந்தையால் விழுங்கி கொண்டே இருக்கிறது. பாம்பில் இருக்கு. அதுதான் அந்த கோழி தான் போகுமா. பாருங்கள், செத்து விட்டார்கள், பரலோகத்துக்கு போவதில்லை. அந்த ஆவியோடு நான் பேசினேன், நீ போ என்று சொன்னேன். அதோடு அந்த பெண்ணை விட்டு போய்விட்டு, அருமையானவர்களே, தேவ ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்று வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனுபுத்திரனை நம்பாதீங்கள், ஆண்டவரை நம்புங்கள். இயேசுவே ரட்சகர், அவர்தான் நமக்கு பிரதானம். அவர்களுடைய நாமம் இல்லாமல் பூமியில வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவின் ராஜ்யம் வரான் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இப்போ வர போறார், அப்போ வர போறார். யார் சொன்னாலும் வரும்போதும் வருவார். யார் நீ நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் உன் சரீரம் மருவமாகும். எங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஞாபகத்தில் வேலை கரெக்டா செய்யுங்க. தேவன் நமக்கு வரும்போது தானாகவே அந்த இடத்தை விட்டு நாம் எழுப்பப்படுவோம். எக்கால துணி எல்லா சேவையும் துணிக்காது. ஆண்டோடு வரைக்கு அவங்களோடு காத்திருக்க தன்னை கண்ணியமாய் காத்து கொண்டவர்களுக்குள்ளதான் அந்த செவி எக்கால துணி நம் செவியை துணிக்கும். இமை பொழுதலே மறுரூபமாக சேர்ந்தோம். இமை பொழுதிலே மறுரூபமாகும். நீ எதுக்காக காத்திருக்க வேண்டாம். ஆண்டவர் பிரமாணங்களை கை கொண்டு வாழு. நான் யாருக்கு தீமை செய்யவில்லை. எனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு நான் கெடுதல் செய்யவில்லை. எனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நான் தீங்கு செய்யவில்லை. தேவன் என்னை பாதுகாக்கிறார். அவன் விதைத்ததை அவன் ஒரு நாள் அறுப்பான். ஒருவன் எனக்கு தீங்கு செய்தால் அவனுக்கு வேறு ரூபத்திலே தீங்குகள் வரும். அப்போதை அடைந்து கொள்வார். புரியுதுங்களா? தேவனுடைய வல்லமை பெற்று வாழ்ந்தால் போதும். தேவனுடைய கிருபை பெற்று வாழ்ந்தால் போதும். தேவன் எல்லா தீங்களுக்கு விலக்கி தேவனை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நேற்று இன்று என்று மாறாத தேவன் நம்மோடு இருப்பார். என் சத்தத்தை கேட்க தேவஜனமே என் பாக்கியம் உள்ளவர். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை. உங்களுக்கு இருக்கிற கிருபை எனக்கு இருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில கிருபை அளித்து வைத்திருக்கிறார். கோயிலுக்கு தானா வந்தவர்கள் உண்டு, கல்வி வந்தவர்கள் உண்டு, அழைக்கப்பட்டு வந்தவர்கள் உண்டு. ஊழியத்துக்கு போடா, படிச்சுட்ட, வேலை வெட்டி இல்லை, ஊழியத்துக்காக போ, ஒரு வருமானத்தை பார்த்து போ, ஊழிக்கிற அப்படி தள்ளி வந்தவர்கள் உண்டு. கல்வினா அனுபவப்பட்டவர். அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பாருங்க. அவர்களால் பரலோகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தானா வருவார்கள், அவர் தானா போகிறார். அருமையானவர்களே, அழைக்கப்பட்டவர் மேலே அதான் நமக்கு முக்கியம். அது தேவன் அழைத்தால் அவரை தேடி போவார். விடவே மாட்டார். வேதத்தில் இருக்கிறது இல்லையா? எலியாவை தேடி போகிறார், வேலியாமை தேடி போகிறார். சில நேரம் தேடி தேடி போறார். ஆண்டவர் பேதுருவை தேடி போகிறார். ஏற்பாட்டில் பவுலை தேடி போகிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் சீசல் எங்க இருக்கிறாலும் தேடி தேடி போகிறார். அழைத்தால் தேவனுடைய தேடி வருவார். நீ அழைக்கப்படாவிட்டால் தேவனுடைய தேடி வரமாட்டார். நீ தானா வந்தவனே எப்படி ஆண்டவர் தேடி வருவார்? உனக்கு தலைகருவம் வந்துடும், கெட்ட புத்தி எல்லாம் வந்துடும். தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு கெட்ட புத்தி வர ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். தட்டி அமைதியா கைப்பற்றிடுவார். தானா வந்தவனுக்கு 1000 கெட்ட புத்திகள் இருக்கு, கெடுக்கிறதெல்லாம் இருக்கு. அவன் ஆண்டவர் கணக்கிலே வைக்க மாட்டான். நீ ஊழியம் செஞ்சுக்கோ, நீ போ, அவர்தான் அவன் வழியை பார்த்து போய் விடுவான். கெட்ட புத்தி அத்தனையும் அவனுக்குள்ளதான் இருக்கும். தேவன் அழைக்கப்பட்டவனே தேவன் சரி செய்து கொடுப்பார். அருமையான தேவச்சனமே, கல்கி கல்கி என்று சொல்கிறேன். வெளியில ஒரு அன்னகாரம் வந்து நிற்கிறார். அன்னகாரம் தான் சொல்றேன், வந்து நிற்கிறார். போய் சொல்லி விடுவார்கள், சாமி சாமி சாமி. செத்தவர்களே போய் சாமி சாமின்னு தான் சொல்றான். அவனும் பரலோகத்து போல, இவனும் பரலோகத்து போல. இப்படி யாரெல்லாம் தன்னை தெய்வம்னு சொல்லுகிறார்களோ அவர்களை போய் நான் பார்க்க விரும்புவேன். நீ தெய்வம் தானா? உன்னை தெய்வம் என்று அறிவித்தவன் யார்? உன்னை நீயே தெய்வமாக மாற்றிக்கொண்டாயா? ஆண்டவர் ஒருவர் தான். பாருங்க, ஒரு சத்தம் எனக்கு வெளியில இருந்து கேட்குது பாருங்க. நீ இருக்கிற இடத்தை நான் ஆலயமாக கோவிலாக மாற்றி விடுவேன், மாற்றட்டுமா என்று சொல்கிறார். என்னன்னு வெளியில பின்னாடிதான் நிற்கிறார். உண்மைங்க, இது சத்தியம். நீ இருக்கிற இடத்தை நான் கோவிலாக மாற்றிடலாமான்னு கேட்டார். அது முடியும் அவரால். ஆனா ஆண்டவர் தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் தேவன்.
அவர்தான் தேவன், வேறு யாரும் இல்லை. இந்த சனத்தை நீ கோவிலாக மாற்றக்கூடாது. முத்து சந்து வீடு இதை குடியிருக்க முடியாது என்று பலர் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல தான் புத்தபத்தி சாய்பாபா வந்து நின்றுட்டு போனார். அருமையானவர்களே, ஒருவர் சந்திக்கணும்னா அவர் வருவார். தேவன் நமக்கு நல்லவர். ஆவியோடு பேச கிருபை தந்திருக்கிறார். எல்லாரோட பேசுங்க. ரோட்ல போறேன், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அவைகளெல்லாம் போகுது ரோட்ல, புரியுதுங்களா? பஸ்ல வர பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, ட்ரெயின்ல வர ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. இவனுக்கெல்லாம் ஃபிளைட்ல போனா ஃபிளைட்ல போயிடும். அது டிக்கெட் தேவையில்லை, விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை, பாடி ஏறி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் தேவன் தான் நமக்கு முக்கியம். இவைகள் அல்ல, இவர்கள் லோக பிதாக்கள், பூமியின் லோக பிதாக்களை போன்று பிறந்து மாண்டு மடிந்து போனவர்கள். இவர்களை தெய்வமாக வழிபடுவது தவறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைதான் தெய்வமாக வழிபட வேண்டும். நிறைய பேரை பார்த்திருக்கேன், அவங்களாம் தன்னை யாரும் தெய்வம் சொல்லல. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, பகவதி அம்மன், இங்கே சாமந்தி நம்ம பேருன்னு பெரியபாளையத்துல பவானி, இவங்களாம் தன்னை தெய்வம் சொல்லவே இல்லையே. இவர்கள் தான் நன்றி சுவாசத்தோடு வழிபடுகிறார். இவர்கள் தங்களை தெய்வம் என்று சொல்லிப்படுகிறார். ஆண்டவர் தான் தெய்வம், பேசுதான் தெய்வம். போங்க, இந்த பூர்ணவழி போற வழியில் ஒரு கோயிலுக்கிட்ட பஸ்ல பார்க்குறது கூட ஆவிகள் அந்த கோவில தான் இருக்கு. செத்து பர்வத்து போடுங்க, எல்லாரும் அங்கதான் கிடக்கலாம். அவன் நிலைமையை பாருங்களேன், எவ்வளவு மோசமான நிலைமை. மனிதன் நடமாட்டங்களை பார்க்கிறோம், பேய்கள் செத்த ஆவிகள் நடமாட்டம் தான் நிறைய. அதுதான் மந்திரவாதிகள் இவனையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு வேலை வாங்குறான். அவன் அடி, இவன் அடி, அங்க போ, அந்த தீமை செய், இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. ஒருவன் நமக்கு தீங்கு செய்து விட்டானா, நீங்க தீங்கு செய்யவே கூடாது. அவன் செய்த தீங்குக்கு வேற ரூபங்களிலே அவனுக்கு வரும். புரியுதுங்களா? வேற ரூபங்களில வரும். ஒருவன் தீங்கு செய்தார்கள், அது விளைவு ஒரு நபருக்கு வந்தது. கல்கட்டாவிலே டெல்லியில ட்ரெயினுக்கு வரும்போது அந்த பையனை கூட்டிட்டு போய் நார்த் இந்தியன் பாத்ரூம்ல வச்சு, டாய்லெட்ல வச்சு அந்த பையனை நாசம் பண்ணி விட்டார். புரியுதுங்களா? அது சாபம், முன்னோரின் சாபம். அது நாசம் பண்ணி விட்டார்கள், முன்னோரின் சாபம். அது இவன் தீமை செய்தால் இது இன்னொரு சந்ததியை தாக்கும், அது சாபம். கிறிஸ்தவனா இருந்தாலும் தேவனை நம்பி வாழ்ந்து நாம் பயந்தாக்கும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவரை அள்ளிக்கொள்ளுங்க, நீங்கள் பாக்கியஸ்தானிகளாக இருப்பீர்கள். ரைட்டெல்லாம் வசனம் படிக்கலாமா? அடி 2 சாமுவேல் 22 அதிகாரம் 3வது வசனம். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி தேவன் நம்மை நீங்களாக்கி பாதுகாக்க வல்லவராக. இதுதான் கான்செப்ட். வல்லடிக்கு விளக்குகிறார் தேவன். தேவ பிள்ளைகளை உலகத்தாரோட வல்லடிகளுக்கு விளக்கி காக்கிறார். நம்மை வல்லடிகளுக்கு நம்மை துன்புறுத்தினால் அவர்கள் மீது ஆக்கினைகள் வரும். நிறைய ஊழியக்காரன் கூட தேய்களுடைய ஆளுமையில இருக்கிறார். நம்ம எல்லாம் எவன் ஊழியத்துக்கு ஆட்சியாலும் தெரியும். கெட்ட புத்தி உள்ளவர்கள். இந்த பெல்லோஷிப்ல சேர்க்கக்கூடாது, இந்த பெல்லோஷிப் அதை நான் மைண்ட்ல வைக்கிறதே கிடையாது. தேவன் தான் எனக்கு இருந்தது. பெல்லோஷிப்லாம் இல்லாம போயிருயா, என் பணம் தான் நானும் ஒரு போதகர் ஐக்கியத்தை தொடங்கி நடத்துவேன். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் தான் பெரியவர், அழைத்த தேவன் தான் பெரியவர், அவரை தான் நம்புவேன். இந்த பெல்லோஷிப்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உனக்கு பயமா இப்ப பெல்லோஷிப்ல ஐக்கியம் வச்சுக்கல. எனக்கு அழைப்பு இருக்கு, எனக்கு தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், தேவன் பழக்கி வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நேர்வை கொடுத்திருக்கிறார். அந்த நேர்வை ஊழியம் செய்ய
எனக்கு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவியத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் முக்கியம். உபதேசம் இல்லாதவன் தீர்க்க தரிசனம் இல்லாதவன் சீர்கட்டு போகணும். உபதேசம் இருக்கா அவனுக்கு நீ ஊழியக்காரன்னா அவனுக்கு உபதேசம் ஒழுங்கு இருக்கா வேணும். எந்த ஒழுங்கில நீ ஊழியம் செய்கிறாய், எந்த உபதேசத்தின் அடிப்படையில நீ ஊழியம் செய்கிறாய், அதை நினைத்துப்பார். எனக்கு உபதேசம் உண்டு. இந்த போதல் ஐக்கியங்களை நான் பிரதானப்படுத்துகிறதில்லை. தேவன் தான் எனக்கு பிரதானம். அழைத்த ஆண்டவர் பிரதானமானது. எல்லாத்தையும் கற்றுக்கொள்வது தீபியின் சாபனத்தில் தான். அது எப்பொழுதும் பேசுவேன். எப்போ தீபியை பத்தி பேசுமையா? தேவன் என்னை 3 வயதிலிருந்து விட்டுதான் போவேன். ஆனால் தேவன் என்னை கைவிடுவேன். அதை வைத்துதான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வேன். புரியுதுங்களா? என்ன மனிதனையும் மறுரூபமாக்கக்கூடிய கிருபை அவனுக்கு இருக்கிறதா? தேவன் எனக்கு தந்து இருக்கிறார். தேவன் தான் எனக்கு உயர்ந்தவர். தேவனை சார்ந்துதான் வாழ்வேன். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவன் பார்த்து இன்னொரு வசனம் படிங்க. வல்லடிக்கு தேவனுடைய தப்புவிக்கிறார். என்னை வல்லடிக்கு நீங்களாக்குகிறார். ரட்சிக்கிறவர் அவரே. அவரே தான் ரட்சிகர். அருமையான தேவ ஜனமே, வல்லடிகளுக்கு தேவனை விலக்கி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை பழிவாங்க வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு கண்களிலே தயவை கிடைக்க பண்ணி அவர்களுக்கு விலக்கி நம்மை காப்பாற்றுகிறார். தேவனை இறக்கம் நமக்கு கிருபையாக இருக்கிறது. அவர் கிருபை போது. வேற வசனம் படிங்க. 94 சங்கீதம் 94வது சங்கீதம் 14வது வசனம். 14வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும். ஜனமாகிய தேவ ஜனமே, உங்களை நெகிழ விடவே மாட்டார். எல்லா வல்லடிகளுக்கும் உங்களை விளக்கி ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஒருவன் வல்லடியினால் பாதிக்க உண்டாக்குவானால், உனக்கு கிடைக்கிற நன்மைகளை கெடுப்பானால் அவனை தேவன் பெருப்பார். படிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடவே மாட்டார், கைவிட மாட்டார். தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தேவன் தம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். தேவதேவனே, நீ தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறாய். உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கீழபடிங்க. சங்கீதம் 138 சங்கீதம் 138வது சங்கீதத்துல 8வது வசனம். 8வது வசனங்களை நான் படிக்க கேட்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் தேவன் யாவையும் செய்வார். நமக்காக வல்லடிகளுக்கு விலக்கி காப்பது மாத்திரமில்லை, அவரே நமக்கு பலத்த துருகமாயிருந்து வழி நடத்த மறைக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்ம மீது எப்போதுமே இருக்கும். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது. தேவன் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட வேண்டும். அப்போ ஜனங்களை நிகழ விட மாட்டார். இப்போ அவருடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடும். நாமெல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். ஒரு போதும் நம்மை அவர் நிகழ விடவே மாட்டார். ஆனா எனக்கு மொட்டை போடன்னு சொல்றாரா? நீ வாயா, இங்க கருத்து கடா வெட்டியா படிக்கணும், தாக்கணும். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், கட்டியில ரத்தத்தை வைத்துக் கொண்டு பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தா வாங்கிக்கணும், வாங்கிட்டு போயிடும். ரத்தத்துக்குள்ளா போச்சு, சட்டியை தூர போட்டு போயிடும். ரத்தத்தை கலந்து சாதத்தை உருட்டி 3, 4, 5 உருண்டை வைப்பார்கள். இந்தானா அள்ளி கொடுத்தா கையிலேருந்தே வாங்கிட்டு போயிடும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நேரடியா. ஆனா ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் நல்லவர். தேவன் யார் தெரியுமா? அவர் சொல்கிறார் தன்னை பற்றி, நான் பசியா இருந்தால் எருதுகளின் மாம்சம் புசிக்கணும், நான் எருதுகளின் மாம்சம் புசிக்கணும் என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவனை அண்டி வாழ்வுகள். அவர் தன்னை கரத்தின் கிரியைகளை நிகழ விட மாட்டார். அவர் தமிழ் ஜனங்களை நிகழ விடவே மாட்டார். அவர் அற்புதம் செய்கிற தேவன். ஆண்டவரை நம்பி வாழலாம். தேவன் நம்மோடு வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த இடத்தை ஜெபிக்கிறேன். சர்வல்லவரே, வசனம் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வீட்டில் பார்க்கும்போது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தார். எங்களை பலப்படுத்தி காத்துள்ளோம்.
அல்லேலூயா. அந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுக்கு அவர்கள் என்னை பேச வேண்டுமானால் அந்த தொலைபேசி வழியா எங்களிடத்திலே கான்டாக்ட் பண்ண ஏவுதலை தார். அத்தவனை ஏமாற்றினதில்லை. டிடிஎம் வரும்போது ஒரு ரூபா கூட நான் திருடி கொண்டு வந்ததில்லை. இதுவரை யாரை ஏமாற்றி ஒரு ரூபா கூட வாங்கினதில்லை. என் தேவன் நல்லவர். அவருக்கு சந்தேகம் என்றால் என் நம்பரிலே கான்டாக்ட் பண்ணி என்னோட பேசட்டும், நான் பதில் சொல்கிறேன். அவருக்கு நல்ல வெளிப்படுத்துதல்களை தாரும். இந்த காலத்தை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. God bless you.